சிவபெருமானுக்கு ஒரு தங்கை உண்டு. சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கைலாயத்திற்கு அழைத்து வந்துள்ளார். என்னதான் தெய்வமாக இருந்தாலும் தன் வீட்டை எண்ணியும் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் சகோதரியை பிரிந்தது எண்ணி வருத்தத்தில் இருந்துள்ளார் பார்வதி. என்னதான் சிவபெருமான் பார்வதி தேவியை அன்போடு கவனித்துக் கொண்டாலும் சிவபக்தர்கள் பார்வதியை போற்றி வணங்கினாலும் தேவிக்கு தனது மனதில் ஒரு குறை இருந்து கொண்டே இருந்துள்ளது. இதை உணர்ந்த சிவபெருமான், உனக்கு என்ன வேண்டும் என கேட்க, என் தனிமையை போக்க ஒரு சகோதரி வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு சிவன், சரஸ்வதி தேவியை நான் என் சகோதரியாக கருதுகிறேன், நீ அவரிடம் உன் உணர்வை பகிர்ந்து கொள்ளலாம் என்றார். ஆனால் பார்வதி தேவியோ அவர் பிரம்மதேவனின் மனைவி. அவர் பிரம்மலோகத்தை விட்டு இங்கு நான் நினைக்கும் நேரத்தில் வர முடியாது. அதோடு அவருக்கென சில முக்கிய வேலைகள் உண்டு, அதனால் சரிவராது என்றார். பார்வதி சொல்வதில் நியாயம் இருப்பதை உணர்ந்த சிவன், நான் உனக்காக ஒரு சகோதரியை போன்ற ஒரு பெண்ணை உருவாக்குகிறேன் என்றார். ஆனால் அவரை நீ கடைசி வரை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்தார். தேவியும்